அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் மூணுக்குமே சூட் ஆகும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விடணும். வெங்காயம் ரஃபாக கட் பண்ணாலே போதும். ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் இதில் உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி விடணும். கூட கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் அதில் கேரட், பீன்ஸ், பீட்ரூட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதாவது பிடிச்ச வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கணும். காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா குக் பண்ணணும். கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ தேங்காய் விழுது இந்த காயோடு சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம், உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து மூடி வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகணும்னா ப்ரெஷர் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.